மகர ஜோதியே ஐயப்பா. ஞானமாகிய அறிவு தானாகவே பிரகாசிப்பது ஜோதி. அந்த ஜோதியின் வடிவமாகவே ஐயப்பன் விளங்குகிறார். காந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பா என்ற கோஷம் வானை பிளக்கும். நட்சத்திர கூட்டத்தின் மத்தியில் செந்தணல் வண்ணத்தில் ஓர் ஒளி தென்படும். அதுதான் ஜோதி. சிறிது நேரமே தென்படும். அந்த ஜோதி எப்படி ஏற்படுகிறது என்பது இன்றைய விஞ்ஞான உலகத்தால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜோதி வழிபாடுதான் ஆதிகாலம் முதற்கொண்டு இருந்து வருகிறது. பண்டை தமிழர்கள் வழிபட்ட மும்மூர்த்திகள் சூரியன், சந்திரன், நெருப்பு ஆகும். இறைவனை வேதம் ஓம் என்கிற ஒளி வடிவமாக வணங்கும். அதற்கடுத்தபடி ஒளி வடிவாக விளங்குகிறது. இந்த விண்ணின் விளக்குதான் மகர ஜோதி. ஒளியே சிவம் என்பது ராமலிங்க சுவாமிகள் கருத்து. அவர் ஒளி விளக்குக்கே ஆலயம் அமைத்தார். திருநாவுக்கரசர் நமச்சிவாய மந்திரமே ஒளிமயமானது என்று வர்ணிக்கிறார். அஞ்ஞானம் என்ற இருளை அகற்றுவதற்காக நம் முன்னோர்கள் ஜோதி வழிபாட்டை கடைபிடித்தனர். இறைவன் ஒளிகளுக்கெல்லாம் ஒளியாக திகழ்கிறான். வானத்தில் ஒரே சமயத்தில் 1000 கதிரவன்கள் தோன்றினால் அந்த பேரொளியை ஒருவார இறைவனுடைய ஒளிக்கு ஓமையாக கூறலாம். உலகிருளை நீக்கும் கதிரவனும் மதியவனும் தாரகைகளும் அப்பரஞ்சோதியின் முன்பு மங்குகின்றன. மின்னொளியும் அக்னியும் அங்கே சுடர் விடுவதில்லை. தீயளி பரப்பும் இறைவனே, மாந்தருக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக வானத்தில் கதிரவனையும் எண்ணற்ற தாரகைகளையும் தோற்றுவித்தாய். நீயே மக்களின் ஒளி. எங்கள் அருகிலிருந்து நீ எமக்கு நன்மையும் அன்பும் தருகிறாய் என்று போல்கிறது ரிக்வேதம்.